ஹாய், இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல இன்ட்ரெஸ்டிங்கான 3 வெபினார்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். At 10 a.m. How Indian Equity Looks Right Now. At 11 a.m. India's Electronic Manufacturing A Sectoral Overview. And at 12 p.m. Are your finances geared up for the new year? இந்த வெபினார்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ் கம்மி வர்சஸ் ரிட்டர்ன்ஸ் கூட எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மார்க்கெட் சைக்கிள் 8 வருஷம்னாக்கா அதில் 2-3 வருஷத்துல நமக்கு ரிட்டர்ன்ஸ் பெருவாரியாக கிடைக்கும். பல தருணங்களில் 18 மாதத்தில் போர்ட்ஃபோலியோ டபுள் ஆகிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் 5-6 இயர்ஸில் உள்ளே வந்திருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் ஒரு தடவையாவது அனுபவிச்சிருக்கீங்க. இது புதுசு இல்லை, சந்தையில் எல்லா நேரத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 2025க்கு வருவோம். விதவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு 2025. என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸஸை நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங், மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தா, போர்ட்ஃபோலியோ அதுக்கு முந்தின வருஷமே உருவாக்கி வச்சுருந்தாக்கா வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் எனிவேர் பிட்வீன் 15 and 18%. முக்கியமான காரணம் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில், மைனிங் ஃபண்ட்ஸில், குளோபல் ஃபண்ட்ஸில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். அதே போல் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நமக்கு நல்ல ரிட்டர்ன் இந்த வருஷம் கொடுத்தனால எல்லாம் சேர்த்து நமக்கு பிட்வீன் 15 to 18% டிபெண்டிங் அப்பான் எந்த ஃபண்டு எவ்வளோ அதிகமாக ஒருத்தர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து போர்ட்ஃபோலியோ லெவல் ரிட்டர்ன்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தில் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம உருவாக்கி அதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகளில் தான் அந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும்ன்றது இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இதை கடந்து நானே ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜராக கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட்ஸை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணுறேன். அப்போ நான் மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயே ரிட்டர்ன் வந்து ஒரு ப்ராடக்டில் ஒரு விதமாக இருக்கும். உதாரணம் சொல்கிறேன். ஒரு லார்ஜ் கேப் ப்ராடக்ட் ட்ரூ ப்ளூ சிப் 50 கம்பெனிஸ்குள்ளே மட்டும் வச்சு ஒரு ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 13% கிட்ட இருக்கு. நிஃப்டியை விட ஸ்லைட்லி ஹையர். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வச்சிருக்கிற ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தபடியாக ஃப்ளெக்ஸி கேப், நிறைய ஸ்மால் கேப், ஓரளவு மிட் கேப், ஓரளவு லார்ஜ் கேப் வச்சுருக்கக்கூடிய சாலிட்டேருங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் எல்லா கிளைண்ட்டுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்போது, மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. பாருங்கள், 3 ப்ராடக்டை பற்றி பேசியிருக்கோம், 3 ஸ்ட்ரீமை பற்றி பேசியிருக்கோம். அதிலே எவ்வளோ வேரியேஷன் பாருங்கள். ஏன்னா எப்போ நம்ம ஸ்மால் கேப்பை ஒரு டஃப் இயரில் வாங்குகிறோமோ அந்த இயர் நமக்கு நல்ல இயராக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்சு ரிட்டர்னை கொடுக்கணும். அதுதான் அந்த மாதிரி இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ். அப்படி தான் அது ப்ளே அவுட் ஆகும். ஸோ அதில் நிறைய வெயிட்டிங் இருக்குது, இன்னும் நிறைய உழைப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே போகணும். நிறைய வேலை இருக்குது. அதுதான் ஃப்ளெக்ஸி கேப். இப்போ மல்டி அசெட்டுக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ரிஸ்க், வெல் ஸ்ப்ரெட் அவுட், பேலன்ஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால் அது மல்டி அசெட் தான். பட் அந்த பேலன்ஸ்டு ப்ராடக்ட் தான் இந்த வருஷத்தில் எங்களுக்கு என்னுடைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் வந்திருக்கு இந்த வீடியோ எடுக்கும் நேரத்தில். ஸோ அதில் ஃபீஸ் எல்லாம் கழிச்சிங்கன்னா 29% வரும், ரஃப்லி சொல்கிறோம். ஸோ 29-30% ரிட்டர்னு ஒரு மல்டி அசெட் ப்ராடக்ட் கொடுக்கறதுங்கிறது கற்பனை செய்ய முடியாத ஒரு அவுட்கம். யூஸ்வலாக ஹையர் ரிட்டர்ன் எங்கே வரும்? ஹை ரிஸ்க் இடத்துல வரணும். லாஸ்ட் இயர் 30% எங்கே ரிட்டர்ன் வந்து நான் இப்போ சொல்கிறேன். 2024ல் 30% ரிட்டர்ன் கொடுத்தது நிஃப்டி 50 மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ். அதுதான் 30% ரிட்டர்ன் கொடுத்தது. ஓகே, அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள், எங்கே லோயஸ்ட் ரிட்டர்னோ அதுதான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குது. அது என்ன குறிக்குது அப்படின்னாக்கா, சில வருஷங்களில் ஹை ரிஸ்க் எடுக்கிறதுல பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வைக்குது. ஹை ரிஸ்க் எப்போ எடுக்கணும்? மார்க்கெட்டில் அச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பாத போது, எல்லாருமே ரிஸ்க்கை கண்டா தலைதெறிச்சு ஓடும்போது தான் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும். மற்ற நேரத்தில் இந்த மாதிரி ஹேபிச்சுவலாக எல்லாரும் எடுக்கிறான் நானும் எடுக்கிறேன்னு ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது.
அதுதான் நம்ம இந்த வருஷம் கற்றுக்கிட்ட பாடம். இதெல்லாம் நான் ஏன் டிரான்ஸ்பரண்டா உங்கள்கிட்ட பேசுறேன்னாக்கா, ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய முதலீடுகளை நேர்மையா பார்க்கறதா அவனுடைய முதல் கடமை. நம்ம நல்லா பண்ணோமா, ஏன் பண்ணோம்? நம்ம நல்லா பண்ணலையா, ஏன் பண்ணல? இதுல நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, மார்க்கெட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? மார்க்கெட் நமக்கு பாதகமா இருந்ததுனால நம்ம நல்லா பண்ணலையா, நம்ம போர்ட்ஃபோலியோ அப்பயும் நல்லா இருக்கா, நம்ம தொடர்ந்து அந்த போர்ட்ஃபோலியோ நம்பிக்கை காட்டிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் நமக்கு ஓவரா சாதகமா பண்ணதுனால நமக்கு நிறைய ரிட்டர்ன் வந்தா, அப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும்? நேர்மையா பார்க்கணும், ஹம்பிளா அந்த விஷயத்தை எதிர்கொள்ளணும். நான் பண்ணிட்டேன்னு பெருமைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம் அதே ரிட்டர்னை பண்றது நமக்கு பர்த் ரைட் கிடையாது. இந்த வருஷம் நடந்தது அடுத்த வருஷம் நடக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ இந்த வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சில்வர் ETF, லோயஸ்ட் ப்ரைஸ்டு ப்ராடக்ட்டுங்க. ஃபீஸு, TER எல்லாம் ரொம்ப கம்மி. அதுதான் இந்த வருஷம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராடக்ட். இந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ப்ராடக்டை இன்வெஸ்டரை வாங்க வைக்கிறதுக்கு நான் 2024 எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு அது வேணாம், எனக்கு ஸ்மால் கேப் கொடுங்க, எனக்கு ஈக்விட்டியே கொடுங்க, இப்படி நிறைய பேர் நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட கேட்கறதுக்கு தயாரில்லை. என்ன ரீசன் தெரியுமா? அன்னைக்கு அவங்க பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட்ஸ் என்ன, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையை ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பீரியட்லையும் நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். அந்த கேள்விக்கு நியாயமான நேர்மையான விடையை தேடணும். இப்படி தேடினீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஹேபிட்டுக்குள்ளே வருவீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் லைஃப்பில். தவறான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுவே 50% அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும். ஏன்னா 2025 முக்கால்வாசி பேர் தவறான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் சுத்தியை வச்சு அடிக்கிற மாதிரி ஸ்மால் கேப்ல SIPயும் லம்சம் பண்ணீங்கனாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அது தப்பான இடம். இந்த மாதிரி பல இடங்கள். ஏன் அந்த இடத்த திரும்ப திரும்பி விரட்டினீங்கன்ற ஆன்சரை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நேர்மையா பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்க வெற்றியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தோல்வியை விட்டு வெளியே வந்துடுவீங்கன்னு உறுதியா சொல்லுவேன். ஸோ ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட். கமெண்ட்ஸ்ல நீங்க ஏன் அதை வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது என்ன செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இந்த களத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஓப்பனாக உடச்சி பேசுவோம். அப்படி பேசுறதன் மூலமாக நம்ம எல்லாருமே ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக வருவோம். பொருளாதார வளர்ச்சி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், இதெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ளே அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பேசுறதுக்கான நோக்கம். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா அல்லது போன வருஷத்து ஃபண்ட்ஸை மறுபடியும் சேஸ் பண்ண போறீங்களா? இந்த முடிவுகளை எல்லாம் ஏரண்டுக்குள்ளே எடுங்க. புது வருஷத்தில் ஒரு புதிய துவக்கம், புதிய பாதை, புதிய வெற்றியை தேடி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.